இப்போ நிறைய பேர் புதுசாக ஸ்கில்குலம் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. சேம் பிஸ்குர்கல் கான்செப்ட்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்க யார் வேணால் பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணால் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஆயிரக்கணக்கில் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ அதில் சேரலாமா சேரக்கூடாதா அப்படிங்கிற பற்றி இந்த ஃபுல் வீடியோ. ஸோ வீடியோ மிஸ் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இப்போது ஸ்கில்குலம் பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் யாரெல்லாம் பண்ண முடியும், எல்லாருக்குமே செட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு 2 மினிட்ஸில் முடிச்சிடலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓனாக நம்மளுக்கு ஒரு லிங்க்கை செலக்ட் பண்ணி அந்த லிங்க்கை வந்து நிறையா வெப்சைட்ஸு, குவாரா, மீடியம், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட மீடியம்ஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லாத்தையும் நம்ம ஒரு இடத்துல போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லிங்க்கை யூஸ் பண்ணி யாராவது ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அதில் நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும். இதுதான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது வந்து ஈஸியாக கிடைக்கிற இது கிடையாது, ரொம்ப கஷ்டமானதுன்னு சொல்ல முடியாது. கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணணும். இன்றைக்கி இறங்கி நீங்கள் வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒன்று நிறைய பேர் சொல்கிறாங்க என்னென்னா, நீங்கள் ஃபோன் இருந்தாலே சம்பாதிச்சிடலாம், ஃபோன் இருந்தால் போதும், இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், உங்களால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிக்க முடியும் அப்படிம்பாங்க. கம்பல்சரி மினிமம் நம்மளுக்கு ஒரு லேப்டாப்பாவது வேணும். லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா தான் டெய்லி கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், பிளாக்ஸ் போடணும், பிளாக்ஸில் நம்ம லிங்க்கை யூஸ் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு பேசிக் லெவல் ஆஃப் இங்கிலீஷ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கிலீஷில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தான் அட்லீஸ்ட் நம்ம போஸ்ட்டாவது நம்ம பண்ணுறதுக்கான இதே தெரியும், எப்படி ஒரு வெப்சைட் ஹேண்டில் பண்ணுங்கிறது அப்படிங்கிறதே தெரியும். இது வந்து ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. மினிமம் 6 மந்த்தாவது நம்ம போட்டு கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா தான் 6 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏர்னிங்ஸ் வர ஸ்டார்ட்டே ஆகும். அது இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது எல்லாருக்கும் செட் ஆகாது. கன்சிஸ்டன்சியாக நான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் தான் செட் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, அவங்க கிட்ட தான் நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வாங்கி படிச்சிருந்தேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ஆப்ஷன்லாம் கிடையாது, டைரக்ட் ஒன்லி ஜாயினிங் மட்டும்தான். அதில் வேணால் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்லுங்கள், என்னோட ஐடி வேணால் யாருக்காக ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று, இப்போ என்ன அப்படின்னா ஸ்கில்குலம் இவங்க யார் அப்படின்னா, வெறும் கோயம்புத்தூரில் இருக்க ஒரு பர்சன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓனா. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்குர்குலேருந்து வந்தவங்க. இந்த 2 லோகோவை கம்பேர் பண்ணி பாருங்கள். பிஸ்குர்குலோட லோகோவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்குலமாக மாறி இருக்கு. இதுக்கு 2க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இன்னொன்று, நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்குர்குலை பற்றி வீடியோஸ் பண்ணும்போது MLM அப்படின்னு சில இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது ஆனால் அடித்து நான் MLMனு சொல்லியிருக்க மாட்டேன். பட் இங்கே என்ன ப்ரூவ் ஆகுது அப்படின்னா, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த பிஸ்குர்கல், இன்னும் 2 அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்துருக்கு ஸ்கில்குலம், இவங்க MLM அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த MLM ஏன் கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இவங்ககிட்ட 4 டைப் ஆஃப் கோர்ஸ் வச்சுருக்காங்க. கிளாசிக் பேக்கேஜ், கோல்டு பேக்கேஜ், டைமண்ட் பேக்கேஜ், இந்த மாதிரி. இது என்ன சொல்கிறது, ஒரு இந்த பேக்கேஜுங்கும் போது அதை பார்த்தாலே இது ஒரு ஃபேக்கு ஸ்கேமுங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்குள்ளே நம்மளுக்கு கொண்டு போயிடுது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு பார்த்துக்கோங்க. 600 நான் கோர்ஸ் வந்து 4 கோர்ஸ் இருக்குது. 600 நான் கோர்ஸ் வாங்கிட்டேன். நான் இது என்ன பண்ணணும், என்ன ஜாப், வாட் கைண்ட் ஆஃப் ஜாப் அப்படின்னா, அதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கொஞ்சம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி கற்றுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு வந்து நான் ரெஃபர் பண்ண 700-800 கோர்ஸே எவ்வளவோ பரவாயில்ல. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் தான், அதே தான். அதை எதுக்கு 6000 விற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அதே தான், ஓகே தான். பட் நான் அதே கான்செப்ட் இங்கே தமிழில் இருக்குது, ஸோ கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து என்ன அப்படின்னா, எதுக்கு அவங்க சேல் பண்ணுறாங்க அவ்வளோ ப்ரைஸில் அப்படிங்கிறது கான்செப்ட் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 600 கோர்ஸ், நான் 600 கோர்ஸ் பை பண்ணிவிட்டு நீங்கள் யாராவது ஒருத்தங்க எங்கிட்ட ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 6000 கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ நான் 600 கோர்ஸ் இருக்கேன், நீங்கள் 6000 கோர்ஸில் எங்கிட்ட ஜாயின் பண்ணுறீங்க. எவ்வளோ தெரியுமா எனக்கு கமிஷன் கிடைக்கும்? 400 ரூபா கமிஷன் கிடைக்கும் நீங்கள் எங்கிட்ட ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா. இது வந்து ஒரு கான்செப்ட். இதே நான் 6000 கோர்ஸ் நான் பை பண்ணிவிட்டு உங்களையும் 6000 கோர்ஸ் பை பண்ண வச்சேன் அப்படின்னா 4000 கமிஷன் கிடைக்கும். இது ஒரு கான்செப்ட். மேலே வந்து பேசிவ் இன்கம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆக்டிவ் இன்கம், ஏன்னா அது 4 இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இது சேம் தான். பிஸ்குர்கலோட அட்டு காப்பி. பிஸ்குர்கல் எப்படி 3500 கோர்ஸை வாங்கி 10000 கோர்ஸை சேல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா 15000 கோர்ஸை சேல் பண்ணி கொடுத்து வெறும் 2000 கிடைக்கும். அதே கான்செப்டை இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. பெரிய வித்தியாசமெல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்னொன்று, புதுசாக ஒரு MLM கான்செப்டை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ப்ராப்பரான MLM கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ 6000 கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு கீழே நீங்கள் யாராவது ஒருத்தங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. நீங்கள் யாராவது ஒருத்தரை உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 4000 கிடைச்சிடும், எனக்கு வந்து 300 ரூபா கிடைக்கும் ஒரு டைம்.
அதாவது நீங்கள் இன்னொருத்தங்களை ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா பேசிவ் இன்கம்னு சொல்லி எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதா? நான் எப்படி விளம்பரம் கொடுத்து ஒரே நாள்ல ஒவ்வொருத்தையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருக்கணும், அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் விளம்பரம் பண்ணி ஒரே நாள்ல ஒவ்வொருத்தையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருங்க. ஸோ அதே தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா, சேம் எம்எல்எம்மும் பிஸ்குருக்கள் இன்னும் 2-3 பிளாட்ஃபார்ம்ஸு இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்க ஸ்கில்குலம், இவங்களுக்கும் எம்எல்எம்ஸ்க்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு கோர்ஸை சேல் பண்ணணும், அவ்வளோதான் இவங்களோட கான்செப்ட். நீங்களும் ஜாயின் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க, அது வந்து உங்களோட விருப்பம். நீங்கள் கோர்ஸை சேல் பண்ணணும்னு பண்ணிக்கோங்க. ஏன்னா எம்எல்எம் கான்செப்டில் தான் கோர்ஸை சேல் பண்ண போகிறோம். அஃப்லியேட் மார்க்கெட்டிங், எந்த ஒரு ப்ராப்பர் அஃப்லியேட் மார்க்கெட்டிங்லையும் நீங்கள் படித்த கோர்ஸை வந்து சேல் பண்ணி தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்கும்போது. அதில் வந்து ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கோர்ஸு கற்றுக்கிறது, லேர்ன் பண்ணுறது, இது கற்றுக்கிறது ஆப்ஷனல் தான், கோர்ஸை கற்றுக்கிறது ஆப்ஷனல் தான். அடுத்த லைனே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அஃப்லியேட் மார்க்கெட் கற்றுக்கிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். என்ன சொல்ல வராங்க, எதுக்கு மாற்றி மாற்றி பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு லைனில் இது ஆப்ஷனல், செகண்ட் லைனில் கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணலாம், கடைசி லைன்லையும் இது கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணலாம். இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கோர்ஸை சேல் பண்ணணும், தட்ஸ் இட், அவ்வளோதான். இவங்ககிட்ட வேறு எதுவுமே கிடையாது. சேம் கான்செப்ட், ஒரு கோர்ஸ் சேல் பண்ணணும். ஆல்ரெடி பிஸ்குருக்கள் வந்து இப்போ நிறையா ரிவ்யூவர்ஸ் நிறையா கெட்ட பேரெல்லாம் வாங்கினால இப்போ என்னாச்சு அப்படின்னா, இது புதுசாக ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. எப்படின்னா, முன்ன எம்எல்எம் கான்செப்டில் வந்து இப்போ எம்எல்எம் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா, எம்எல்எம் கம்பெனிஸ் நான் இப்போ போய் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நிறைய லிங்க்ஸ் கிடச்சிரும். எம்எல்எம் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கிற லிங்காக கிடைக்கும், நிறைய குரூப்ஸ் கிடைக்கும். புதுசாக ஒரு எம்எல்எம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ நானும் போய் அங்கே எம்எல்எம்ல ஸ்டார்ட் ஆயிடும், ஜாயின் பண்ணிடுவேன். ஏன்னா எம்எல்எம்ல ஃபஸ்ட்டாக போகிறவனுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ அதே ஒர்க் அவுட் தான் இங்கேயும் நடக்குது. எப்படின்னா, இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா, இப்போ பிஸ்குருக்கல்ல நான் ஃபஸ்ட்டு வீடியோஸ் பண்ணப்போ எனக்கு கெட்ட வார்த்தையில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் திட்டிருந்தாங்க. அந்த திட்டிட்டு இருந்த 4-5 பேரை இப்போ போய் செக் பண்ணி, இப்போ போய் நான் ஸ்கில்குலம் பற்றி இன்ஸ்டாகிராமில் பேஜஸ் செக் பண்ணி பார்க்கும்போது 2-3 பேர் அதில் இருக்க, என்னை ஃபஸ்ட்டு திட்டினவனுக்கு இதில் இருக்கானுங்க. இவனுங்க அவ்வளோ திட்டிட்டு எதுக்கு அங்கிருந்து இங்கே வந்து இப்போ பேரை மாற்றியாச்சு, பிஸ்குருக்கல்னு நேமை தூக்கிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கில்குலம்னு மாற்றிட்டாங்க. அப்போ பிஸ்குருக்களை சேல் பண்ணி முடிச்சாச்சு, அதில் ஒரு அளவுக்கு திருடியாச்சு. இப்போ புதுசாக இன்னொரு கம்பெனி சேர்ந்து திருட போகிறோம். அங்கே வந்து இவனுக்கு ஒழுக்கம் பொய்யா சொல்லி ஒரு கோர்ஸை சேல் பண்ணவனுங்க, இங்கே மட்டும் வந்து என்ன ஒழுக்கமாக இருக்க போகிறானுங்க. இங்கேயும் வந்து அதே பொய் சொல்லி தான் ஒரு கோர்ஸை சேல் பண்ண போகிறாங்க. ஸோ சேம் கான்செப்ட், நீங்கள் கோர்ஸை வாங்குறீங்க, இன்னொருத்தங்கிட்ட கோர்ஸை விற்கிறீங்க, படிக்கிறது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நம்மளுக்கு ப்ராப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் கற்றுக்கிட்டு அது என்ன பண்ணணுங்கிறத தான் பார்க்கணும். உள்ள இறங்கின உடனே அதை சேல் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வரவே கூடாது. பட் இவங்களோட கான்செப்டே எம்எல்எம் கான்செப்ட் தான். எம்எல்எம் மாதிரியே நம்ம 4 பேர் சேர்த்து விட்டா நம்மளுக்கு காசு வருது, அவ்வளோதான். ஒன்லி ரெஃபரல். இவங்க ஒரு படி மேலே போய் ஸ்கில்குலம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இன்னொருத்தவங்களை ஜாயின் பண்ணிவிட்டு அதில் ஒரு கமிஷன், அவ்வளோதான். இந்த லெவலில் நல்லா வச்சுருக்காங்க. ஸோ சேராததும் உங்களோட விருப்பம். இதுதான் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ். முடியல, அது வர இந்த கதை தொடரும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். பை எஸ்.